டாக்டர், shall I come in, டாக்டர்? ஓ, வேணுமா? வாங்க வாங்க. பொழுது போகல டாக்டர். இப்படி உங்க நர்சிங் ஹோமை சுத்தி பார்த்துட்டு உங்ககிட்ட படிக்க ஏதாவது புத்தகம் தான் ஆயிட்டு போலாம்னு வரேன். படிக்கவா? இங்க எல்லா வைத்திய சம்பந்தமான புத்தகங்கள் தான் இருக்கு. ஓஹோ, அடே இல்ல சார், இப்படி இருக்கு. வேணும். என்ன டாக்டர்? ஒண்ணுமில்ல வேணும். அது ரொம்ப பழைய பத்திரிகை. பரவாயில்ல, பழசா இருந்தானே தூக்கம் வர்ற வரைக்கும் படிக்கிறதுக்கு தானே. சீதா காத்துட்டு இருப்பாங்க. நான் வரேன் டாக்டர். இல்லங்க, ஓவல்டன் கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். எங்க போயிருந்தீங்க? படிக்க ஏதாவது புத்தகம் ஆயிட்டு வரலாம் டாக்டர் ரூமுக்கு போனேன். இதான் கிடைச்சது. இந்தாங்க, சூடாரத்துக்கு முந்தி சாப்பிட்டுடுங்க. இங்கே உட்கார்ந்து கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு இருக்கலாம். வேண்டாங்க, பனி கொட்டுது, உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. உள்ள வாங்க போலாம். ரெடி டாக்டர்? எஸ், போலாமா? சீதா, நான் ரேடியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். அரை மணி நேரத்துல வந்துடுறேன். அரை மணி எதுக்கு? 10 நிமிஷம், சீக்கிரமா முடிஞ்சு. இந்தாங்க குங்குமம். சீதா, நான் இதை வச்சுக்கலன்னா உன் மனசு ரொம்ப வருத்தப்படலையா? எனக்கே அந்த பொல்லா, நீயே வச்சிரு. டாக்டர் கிட்ட நம்பிக்கை வைக்கிறத விட தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை வைக்கிற நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேணும். அப்படி இல்லைங்க டாக்டர், இது எனக்குள்ள ஏற்பட்ட பக்தி, அவ்வளவுதான். விளையாட்டுக்கு சொன்னேன். நேரமாச்சு. வேணும், நான் வரேன் சீதா. மனஜா, இனியும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதையா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உயிரோட இருக்கும் போது நீங்க இன்னொரு கல்யாணம் செய்துக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? உனக்காக என் வாழ்க்கையை நாசப்படுத்தி சொல்றியா? நோயாளியான உன்னோட இந்த ஒரு வருஷமா நான் பட்ட பாடு போதும். இத பாரு மனஜா, ஆசை உங்களுக்கு இல்லையா? மூதேவி மாதிரி அழுதுகிட்டு செத்தும் தொலைக்காம என் உயிரை வேற வாங்கி. உங்களுக்கு வேண்டியது கையெழுத்து தானே மனஜா? யாரு நீ? மனித உணர்ச்சி உள்ள ஒரு பெண். இன்னொருத்தர் குடும்ப விஷயத்தில் குறுக்கிட உனக்கு என்ன உரிமை? உங்கள் மனைவி என்ற புனிதமான ஸ்தானத்தை இந்த அவளிடமிருந்து பறித்து இன்னொருத்தைக்கு கொடுக்க உங்களுக்கு மட்டும் ஏது உரிமை? அவள் என் மனைவி, என் விருப்பப்படி நடக்க வேண்டியது அவள் கடமை. ஆனால் அடிமையல்ல, நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு. உன்னோடு நான் ஏன் பேச வேண்டும்? அனஜா, கையெழுத்து போடுவாயா மாட்டாயா? மாட்டாள். அவள் கண்டிப்பாக போட மாட்டாள். அப்படியானால் அவள் வைத்திய செலவுக்கு கூட நான் பணம் தரப்போவதில்லை. தேவையில்லை, பணம் என்னிடமும் இருக்கிறது. சீதா, அவர் என்னை அடியோடு மறந்து விட்டார். மறக்க மாட்டார். மனித உள்ள முடையவரானால் சிந்திப்பார்.
என்னப்பா என்ன தேடுற? இந்த பொண்ணு உமா இங்க வரலையாப்பா? காலையில இருந்து துரத்திட்டே இருக்கானுங்க, மருந்து கட்ட ஓடிடுச்சு. நீ போப்பா, குழந்தை இங்க வந்ததை நானே கூட்டிட்டு வரேன். நான் மூலையில எல்லாரும் சீட்டு கொடுத்துட்டு இருப்பேன், வந்தோன்னு அனுப்பிச்சிருங்க. தாத்தா, உமா நீ இங்கேயா இருக்கிற? நான் உங்களோட பேச மாட்டேன். ஏமா என் மேல கோவமா? நீங்க நர்ஸிட்ட பிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே, பாப்பா நான் உங்களோட பேச மாட்டேன். அக்கா, என்ன உமா இவ்வளவு நேரம் எங்க உன்னை காணோம்? ஒரே வேலை அக்கா. பக்கத்து ரூம்ல தாத்தா இல்ல, கண்ணு குடிக்க மாட்டேன் புடியாமனாரு, சாமி கண்ணு குடின்னு சொல்லி குடிக்கச்சேன்க்கா. போய் அத்தனையும் போய் தானே? ஆமா. இத பாத்தியா, உனக்கு எவ்வளவு ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பழைய எதுக்குக்கா? இது நீ சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். சரியானா நீ வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கேனா இருப்பேன். ஏ உமா? எங்களுக்கு வீடே கிடையாதுக்கா. உமா அம்மா. வணக்கம்மா, என் பேர் சீதா. உட்காருங்கம்மா. உங்க குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, அக்கா இல்ல, ரொம்ப நல்ல அக்கா. அப்படியாம்மா? வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா. ஆமா, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்களே, உங்க உடம்புக்கு ஏதாவது? இல்லம்மா, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு துணையா நானும் இங்க இருக்கேன். என் குழந்தைக்கும் நீங்க தான் துணையா இருக்கணும்மா. இந்த குழந்தையை தவிர என்னுடையவங்கன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுடைய அப்பா என்ன நிராதரவா விட்டுட்டு காலம் ஆயிட்டாரு. நான் ஒருத்தர் வீட்டுல சமையல் வேலை செய்து காலம் கடத்திக்கிட்டு வரேன். என் குழந்தைய வந்து பாக்குறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லம்மா. உங்க கதையை கேட்க ரொம்ப வருத்தமா இருக்குமா. இந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்ணும் கருத்துமா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ரொம்ப நேரமாச்சு, அவர் காத்துட்டு இருப்பார். உமா, உமா எங்க இவளை காணும்? இதோ இங்க இருக்கேன்க்கா. அடே, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே, இதுதானா? இதான் வேலை. போக்கிரி. வரேம்மா. சரிம்மா. அம்மா, நீயும் சாப்பிட. ஏமா, நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தைய வேலை வாங்கணும்? அவங்க ஒண்ணும் சொல்லல, நான் என்ன செஞ்சேன்? இதெல்லாம் நீ செய்யக்கூடாது தெரியுமா? செஞ்சேனா? டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல. ஏமா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இந்த பெல்ல அமுத்துங்க, நாங்க வருவோம். நீ நல்லா வருவ. நீங்க எதுவும் போக மாட்டா? சீரியோ. சீதா, டாக்டர் கிட்ட இருந்து வீக்லி வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் கொண்ட. என்ன சீதா? சொல்லு சீதா. ஒண்ணுமில்லை டாக்டர். அட, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் மாமா. குட் ஆஃப்டர்நூன் உமா. நீ எங்க இருக்க? ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு இல்லையே காத்துட்டு இருக்குது. ஏன் லேட்டு? ஐ அம் சோ சாரி உமா. உனக்கு என்ன வேணும்? மாமா, நர்ஸ் இல்ல நர்ஸ். ம். அப்பவுமே கோச்சுக்கிறா. அப்படியா? ஆஷாவுக்கு சொல்லுங்களேன், ஏன்னா நானும் கோச்சுப்பேன். கண்டிப்பா சொல்றேன். இனிமே உன்னை யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. மாமா, நான் சின்ன பாப்பா தானே. ஆமா, சின்ன பாப்பா தான். நாளையில இருந்து எனக்கு இனிப்பு வந்து கொடுக்கணும் மாமா. ஓ எஸ். இனிமே உனக்கு கசப்பு மருந்தே கொடுக்க மாட்டாங்க, சரிதானே? தேங்க்யூ. நீ இறை கொடுங்க, நேரமாச்சு.
சமத்து. சீரியோ சீரியோ. ஏம்மா எவடி இந்த உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் படுக்க வச்சிருக்கிறாங்களா இங்க இல்ல? ஏன் மேன் உனக்கு யார் வேணும்? இந்த மேல குப்பம் நாட்டாமக்காரன் நாராயணசாமி தெரியுமா உனக்கு? அட இந்த கப்பல்ல கூட வேலை செய்யல. பீட்டர், இவர் என்ன சொல்றாருன்னு கேளு. போயிட்டாரா? ஆறுது யார் யானே உடம்புல ஒரு வெத்தலவா கடையா வச்சுட்டு இருக்கிற? நமக்கு எடக்கு நாட்டு பக்கம் நம்ம உறவுக்கார பொண்ணு இங்க படுத்துருக்குதாம்ல, உனக்கு தெரியுமா? உறவுக்கார பொண்ணா? யார் அது? அதான் பேர் வந்து நவநீதம். நவீனமா? நான் நம்பர். அம்மா உனக்கு என்னையா பண்ணும்? அவ பாட்டனும் எங்க அம்மாவை பெத்தவளும் அண்ணன் தங்கச்சின்னா நீயா புரிஞ்சுக்க? யார் யா நீ சுத்த நாட்டானா இருக்கிற? நீனா உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு என்ன போய் திட்டுற? அது எனக்கு முறை பொண்ணு. ஐயா ஐயா, யோ இனிமே யாரையும் பார்க்க முடியாதியா, போயா நாளைக்கு வாயா. நீயா நான் ஏமாந்து ஒரு சோத்து மூட்டையை கட்டிக்கு நீங்க வந்திருக்கிறேன், இனிமே நாளைக்கு வர சொல்றிய? 4 மணிக்கு மேல யாரும் இங்க பார்க்க முடியாதியா? நான் பாப்பேங்க. நவநீதம், யோ யோ ஏயா கழுத்த இருக்கிற? சீக்கிரம் வந்து தொலைகிறதானே. 8 மைல் நடந்து வந்து மோட்டார் பஸ்ல யாருக்குன்னு வந்திருக்கிறேன். டிரைவர் கிட்ட நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் என்ன பண்றது? சரியா, போறதான் போறேன். மாமூல் கொடுத்துட்டு போயா. மாமூலா? அது என்ன அது? நோயாளி பாக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஐயா நவநீதம், நவநீதம், யார் வந்திருக்காங்க பாரு. நவநீதம், என்ன தெரியல உனக்கு? நான் தான் நம்ம அதுடே நீங்களா? வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? மேகால சூரியன் இறங்குறதுக்கும் நான் பட்டணம் வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்தது. அது இருக்கட்டும், ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? பாத்தியா, என் சவுக்கத்தை பத்தி கேட்கலையா? நீங்க தான் வந்திருக்கீங்களே. நவநீதம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் என்ன துடிச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த நேரம் அங்க யாருமே இல்லை அதை பாக்குறதுக்கு. நவநீதம், இந்த மாசம் பரிசம் போட்டு அடுத்த மாசம் உனக்கும் எனக்கும் கண்ணாலம் பண்ணணும்னு அப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதானா உனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி வரணும். அப்பாட நல்ல காலம் உடம்புக்கு வந்ததுனால கல்யாணம் நின்று போச்சு. என்ன அது? இல்ல உடம்பு சரியா இல்லாத நேரமாச்சுன்னு சொல்லுவாங்க. நவநீதம், மறந்தே போட்டேனே, உனக்காக நம்ம ஊர் முட்டாய் கடையில இருந்து முட்டாயி, பழம், பூ, வெத்தலை வாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டாணிகள்ல கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? இந்த என்ன சாப்பிடுறியா? இதெல்லாம் எங்கேயா வைக்கிறது? இங்க வைக்கவா? இதெல்லாம் எதுக்குங்க? அனாவசியமா வீண் செலவு தானே. இந்த செலவு கிடக்குது. இந்த போகம் அரப்புல வர்ற பணம் பூராவும் செலவழிஞ்சாலும் சரிதான். நவநீதம், என் கவலை எல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறது. சும்மா இல்லையா? நவநீதம், உனக்கு உடம்பு குணமாகற வரல நான் பட்டணத்துல தான் தங்க போறேன். நம்ம ஊர் முன்சீப் மகன் இங்க தானே படிக்கிறான், நான் அந்த வீட்லயே தங்கிக்கிறேன். எழுந்திரியா, போயா, போதியா, ஏன் வளவளன்னு பேசிட்டு கிளம்பியா? நீ என்ன இப்படி சொல்ற? ஆமாங்க, நேரமாச்சு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நவநீதம், நிஜமாவே என்ன போய் சொல்றியா? என்னங்க பண்றது, நேரமாச்சுன்னு சொல்றாரு. சரி, நான் போறேன். வாயா போலாம். என்ன விடாத. என்னங்க, ஜாக்கிரதையா போங்க. பட்டணம் உங்களுக்கு புதுசு இல்ல? ஆமாயா, சொன்ன மாதிரி கையில் இருக்கிற காப்பை வேணா கழட்டிட போறான். பத்திரம். நானு எடக்கு நாட்டானாகும் கையா வெட்டி எடுத்தா கூட காப்பு விட்டுற மாட்டேன். புச்சாலி புச்சாலி. யோ யோ, நாளைக்கு வரும்போது பாதாம் அல்வா, நிறைய ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. என்னையா முடிக்கிற? எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான், ஏன் உடம்புக்கு நல்லது. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. உங்கட்டியா? அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு நல்லதா? இந்த தொழில எனக்கு இருக்கிற ஆர்வம் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ஒரு இன்பம். இதனால சும்மா எனக்கு பொழுது போகுது. முரளி, அம்மா வாங்கம்மா, உட்காருங்க. வேணும், இவங்கதான் என் தாயார். அப்படியா? வணக்கம்மா. அம்மா, இவ பேர் வேணும், வைத்தியத்துக்காக வந்திருக்காரு. என் மகன் கைராஜ். உங்களுக்கு சௌக்கியம் ஆயிடும் தம்பி. இவங்க என் மனைவி சீதா. வணக்கம்மா. தீர்காயுசா இருக்கணும்மா. உட்கார். அம்மா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துங்கம்மா. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். மகாலட்சுமியை போல மஞ்சள் குங்குமத்தோடு பல்லாண்டு வாழ போறோம்மா. உனக்கு ஒரு குறையும் வராது. இப்ப பாத்தீங்களா அவங்க முகத்துல சந்தோஷத்தை? நியாயம்தானே தம்பி? முரளி, உனக்கு பால் திரட்டி பிடிக்குமேன்னு செய்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. ஓ டாக்டர், Yes. உங்களுக்கு போன் வந்திருக்கு. கமிங். அம்மா, போன் பேசிட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு இதை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பால் திரட்டின்னா அவனுக்கு உயிர். பாவம், அதை எடுத்துட்டு நீங்களே வந்துட்டீங்களே. என்ன செய்யறது? அவனோ வீட்டுக்கே வர்றதில்லை.
ஆஸ்பத்திரியே கதியா இருக்கான். உங்க மகனுக்கு தொழில ரொம்ப அக்கறமா. அதுல பாதி அக்கறையாவது தாய் மேல இருக்க வேண்டாமா தம்பி? நான் ஒருத்தி இன்னும் உயிரோட இருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அவன் என்ன பார்க்க வரக்கூடாதா? உங்க மகனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்குமா. தினம் வீட்டுக்கு வராரா இல்லையான்னு பிறகு பாருங்க. அந்த ஆசை இந்த ஜென்மத்துல எனக்கு நிறைவேறாது தம்பி. என்னம்மா அப்படி சொல்றீங்க? கல்யாணமே செய்துக்க போறதில்லைன்னு அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஏன்னா என்னவோப்பா, அவன் எவ்வளோ ஒரு பெண்ணை காதலிச்சான். அவ வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டாளா? அதுல இருந்து என் மகன் விரக்தியோடும் வேதனையோடும் இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த உலகத்துல காதல் ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. அதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாகுதுங்கிறத யாருமே உணர்றது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நானும் சீதாவும் எப்படியாவது முரளி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம். இந்த நல்ல காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மன நிம்மதியோடு நான் கண்ணை மூடுவேன். பேரம் பேத்திகளை நீங்க கண்டிப்பா பார்க்கத்தான் போறீங்க. கவலைப்படாதீங்கம்மா. ஆமாப்பா, அப்படி நடக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அம்மா, உங்களுக்கு நேரம் ஆகல, அப்புறம் இருட்டி போயிடும். கொஞ்சம் பால் திரட்டி சாப்பிடப்பா. வேண்டாம்மா, அதை இப்படி கொடுங்க, அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க புறப்படுங்க. நான் வரட்டுமா? சரிம்மா. வரட்டுமா அம்மா? வேணும், ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் சந்திக்கிறேன். சரி டாக்டர். சீதா, நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் பாழாகுதுன்னு பாத்தியா? அது அவங்களுக்கு ஏற்பட்ட விதி. அதை மாத்த யாரால முடியும்? இது விதி இல்ல சீதா. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் செய்த துரோகம். காதலிக்கிற ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிறது இன்னொருத்தனை என்ன? அந்த பெண்ணு எவ்வளவு மோசமானவளா இருக்கணும். டாக்டர் நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு படிச்ச புத்திசாலி காதல பொழுதுபோக்கா நினைக்கிற ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்திருக்க வேண்டும். அவ நல்லவளாக இருக்கக்கூடாதா? எப்படி இருந்திருக்க முடியும் சீதா? டாக்டர் கிட்ட கொண்ட காதல் உண்மையா இருந்திருந்தா அவ கணவன் கிட்ட அன்பா இருந்திருக்க முடியாது. கணவனுக்கு உண்மையானவளா இருந்தா அவ காதல ஒரு விளையாட்டா நினைச்சிருக்கணும். சும்மாவா சொன்னாங்க, சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று சீதா, என்ன ஏன் அழற? நான் ஏதோ பெண்களை பத்தி விளையாட்டா பொதுவா சொன்ன, நீ இப்படி அழறது? அழற சீதா, நீ பெண்கள்லயே ஒரு திலகம். நான் பெருமைப்பட்டு இருக்கேன். அழாதம்மா. Take this to lab. டாக்டர், அவசரமான வேலை தச்சமே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஏன் வேணும்? ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான். ஓஎஸ், பேசுவோமே. உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி ஏதாவது கேட்டா தவறா நினைக்க மாட்டீங்கன்னு. கேளுங்க. நீங்க ஏன் டாக்டர் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல வேணும். கல்யாணத்தை செய்துக்கிட்டா தொழில சத்த குறைஞ்சிடுமேங்கிறதுக்காக அதை செய்துக்க நான் விரும்பல. அப்படியானா உலகத்துல டாக்டர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அது அவங்க அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. அர்த்தமில்லாத வியாகியானங்களை சொல்லி உண்மையை மறைக்காதீங்க டாக்டர். உண்மையா? ஆமா, அதுக்கு சீதா கூட சாட்சி. சீதா, டாக்டர் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நேத்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நான் சொன்னா நம்ப மாட்டாரு, நீயே சொல்லு. வேணும், அம்மா எதையாவது சொல்லிப்பாங்க. நடந்ததுதான் சொன்னாங்க. ஏன் டாக்டர், நீங்க யாரோ ஒரு பெண்ணை காதலிச்சுக்கலாமே, உண்மையா? அதெல்லாம் நடந்து போன விஷயம். அத பத்தி பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க சுக துக்கத்துல அக்கறை செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சொல்லுங்க டாக்டர், காதலிச்சீங்களா? ஆமா. அவளும் உங்களை மனப்பூர்வமா காதலிச்சாளா? ஆமா. இல்லேன்னு நான் சொல்றேன் டாக்டர். அவ காதல பவித்திரமா நினைக்கல, காதலிக்கிறது நாகரிகம் நினைச்சிருக்க. இல்ல வேணும், அவ உத்தமி. அவ அப்படி நினைச்சிருக்கவே முடியாது. அவ உத்தமையா இருந்தா ஏன் டாக்டர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திருக்க? வேணும், எனக்கே தெரியாத காரணங்களுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்காதீங்க வேணும். டாக்டர், தெய்வீக காதல்னு சொல்றதெல்லாம் சுத்த முட்டாட்டம்.
வாழ தெரியாத கோழைகள் தான் அதெல்லாம் நினைச்சு உருகிட்டு இருப்பாங்க. டாக்டர், என்னது? சேச்சே, நீங்க செய்ய வேண்டியது சாதிக்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தாய் மனசை சந்தோஷப்படுத்துங்க. கமான், டேக் இட் ஈஸி. என்ன மன்னிச்சிடுங்க வேணும். யாரு பண்ணி? வழக்கமான ஆள் தான், பழைய ஆளு. அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். இந்தாங்க, நீங்க இதை வச்சுங்க. என்ன இது? 4 அணா. 4 அணா? எனக்கு எதுக்கு? கையில கொடுத்தா மாமூல் எங்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர்கிட்ட கொடுக்கறது அவர் பெரிய டாக்டர்யா. யாரா இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்னையா? எனக்குலயே வேலை போயிடும். உனக்கே வேலை போயிடுமா? ஆமா, நேற்று சொன்னேன் இந்த பாதாம் அல்வா ஆப்பிள் எல்லாம் கொண்டு சொல்லி கொண்டாந்து இருக்கிறீங்களா? ஓ, நான் என்ன கைட்டப்பட்டி இதெல்லாம் உணர்ந்திருக்கேன் தெரியுமா? பாபா நவநீதத்தை சொல்ல கொடுத்துரும். இன்னைக்கு நீ அவளை பார்க்க முடியாதியா? நீங்க பார்க்க முடியாதுன்னு தொந்தரவு பண்றேன். யோ, உனக்கு எத்தனை சேர்த்து தர்றீங்க? ஆழ்வாரு, நான் எதுக்கு சொல்றேன்னா, டாக்டர் இருக்காரு, அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்துருக்காரு. அவ இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன். ஓஹோ, கொடுத்துரு. என்ன இந்த துண்டை மாத்திரம் நாளைக்கு நான் வந்து ஒண்ணு கொடுத்துரு. கண்டிப்பா. எப்ப நவநீதம் எந்திரிச்ச உடனே மச்சான் வந்து உன்னை ரொம்ப கேட்டுச்சுன்னு சொல்லு. அதுக்கும் உனக்கு ஏதாவது சேர்த்து தரேன். சொல்றேன்ப்பா. வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? நீ தூங்கிக்கிட்டு இருப்ப, உன் முகத்தையாவது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தூக்கம் மருந்து சாப்பிட்டு உனக்கு தூக்கம் வரியா? தூக்கம் இருந்தா என்ன சொல்றீங்க? அட, அந்த புள்ளாகாரன் சொன்னானே டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்துருக்காருன்னு. யாரு? அந்த பீட்டரா? அவன் உங்ககிட்ட போய் சொல்லி இருக்கான். அவனை நம்பி அளவாவையும் ஆப்பிள் பழத்தையும் கொடுத்துட்டு. ஐயா, அவன் நல்லா உங்களை ஏமாத்திட்டான். அட பாவி, நல்லா புது வீட்டுல வச்சிருக்கிற திருஷ்டி பொம்மை இருக்கிறான். என்ன வேலை செய்துட்டான் பாத்தியா? அவன் என்ன நாட்டான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனே டாக்டர் வராது. டாக்டரா? அவர் கத்துவாரு. நவனிதா, அவர் வந்தாருன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லி விடாத. நவநீதம், நீதானா? ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிற? ஏய்யா, உனக்கு வேற வேலை இல்லையா? பாத்தியா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடையில இருந்து அல்வா ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அல்வா சாப்பிடு, ஆப்பிள கடி. ஆப்பிள் டசன் என்ன விலை? நான் விலை விசாரிக்கிறது இல்ல. வழக்கமா அந்த 10 ரூபா நோட் அப்படி தூக்கி போடுவேன். பாக்கி எவ்வளவு கொடுத்தாலும் பார்க்காம வாங்கி போட்டுக்குவேன். ஆமா நவநீதம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. ஊர்ல இருந்து உன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் வந்திருக்கானே, அந்த சனியை எப்ப போய் தொலைவான்? என் பிராணனை வாங்குறானே. யோ, அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசாதய்யா. அவர் மகா கோவக்காரர். உடம்பு பத்திரம். அவன் கிடக்குறான் காட்டு போய. நவநீத், அவன் கோவம் என்ன என்னத்த பண்ணும்? நானா காத்தான்? ஏண்டா ஒற்ற கொம்பு? டேய், உன்னை அக்கா தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவேன். எடக்கு நாட்டான தெரியுமா உனக்கு? எப்படியா திடீர்னு பிரச்சனை என்ன விட்டுறியா? மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை டாக்டர் யாக்கிட்ட சொல்லி காலை பிடிச்சு கேக்குறேன். என் தம்பி மாதிரி நினைச்சேன். எனக்கு தம்பி செய்யற வேலையாடா இது? என்ன செஞ்ச நீ? என்னடா செஞ்ச? தப்பு செஞ்சுட்டேன். இனிமே சத்தியமா செய்ய மாட்டேன். கற்பூர் தடுத்து சொல்றேன். என்ன விட்டுறியா? நான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், உன்னையேதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னை விறகு புழக்கிற மாதிரி புலந்துருமா? போல எனக்கு என்ன பைக்குமாயா? ஆழ்வாரி என்னை விட்டு பாரியா, நான் எப்படி ஓடுறேன் பாரியா? நீ மாத்திரம் ஓடுவ, என்ன விட்டு பார்த்தா நான் கூட தாண்டா ஓடுவேன். விஷயத்தை பத்தி பேசலாம்னு வந்திருக்கேன். என்ன டாக்டர்? சீதா, நீ இன்னைக்கு இன்னொருத்தர் மனைவி. உன்னோட நான் பேசுறது கூட தவறுதான். ஆனா என் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லாம உன்னோட பேச வந்திருக்கேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லை டாக்டர். ஆனா ஒரு விஷயம், என் மேலே என் கணவர் உயிரையே வச்சிருக்கார். நீங்க காதலிச்ச பெண் நான் தான் அவருக்கு தெரிஞ்ச. அவர் இதேமே வெடிச்சிடும். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்க பொறுப்பாளியா இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிப்பட்ட துரோகத்துக்கு நான் துணிய மாட்டேன் சீதா.
உன்னை தெரிஞ்சதாவே காட்டிக்க மாட்டேன். நீ நல்லா வாழணும்னு நான் இதயபூர்வமா நினைக்கிறேன். உன்னுடைய சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாடுபடக்கூடியவன் நான். அதுவே பாக்கியம்னு நினைக்கிறவன் நான். ஆனா சீதா, ஒரே ஒரு சந்தேகம். என் மனசை வாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு நீ விளக்கம் தர முடியுமானா? என் வேதனை பாதி குறையும் சீதா. சொல்லுங்க டாக்டர், உங்க உள்ளத்திலே துளியாவது நிம்மதி ஏற்படுத்த என்னால முடியுமானா? அதுவே நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம். சீதா, இறந்த காலத்தை நான் உனக்கு நினைவுபடுத்துறதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. என்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கதான் என் உயிர். உங்ககிட்ட நின்ன பிரிக்க யாராலும் முடியாதுன்னு சொன்னீங்க. அவ்வளவு உறுதியோடு இருந்த உன் உள்ளம் மாறுபட காரணம் என்ன சீதா? என் மேல உனக்கு வெறுப்பு ஏற்படும்படியா நான் என்ன தவறு செய்தேன்? இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர், ஏன் சீதா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? அது சொல்றதுனாலே உங்க வேதனை குறையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவோ நினைச்சு சீதா, எதையோ எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு மாபெரும் ஏமாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்பட போவது நான் கனவு கூட காணல. ஏதோ உன்னை நான் இழந்துட்டேன். ஆனா உனக்கு என் மேல் ஏற்பட்டிருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நான் இன்னும் இழக்கலன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் திருப்தி. அவ்வளவுதான். டாக்டர், உங்க மேல எனக்கு எப்பவுமே வெறுப்பு ஏற்பட்டதில்லை, இனிமேலும் ஏற்படாது. எங்க அப்பா ஒரு பேங்க்ல வேலையா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேங்க்ல 30,000 ரூபாய் களவு போயிடுச்சு. அதை ஏன் தகப்பனாரு தான் களவாடிட்டாருன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் செய்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. அந்த பணத்தை ஈடு செய்யக்கூடிய நிலையில் எங்க குடும்பமும் இல்லை. ஆகையினால் அந்த பேங்க்ல டைரக்டா இருந்து என் கணவருடைய தகப்பனார் காலில் விழுந்து எங்க அப்பா தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினார். என் மகனுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தா நான் உங்களை காப்பாத்துறேன்னு அவர் எங்க அப்பா கிட்ட சொன்னார். எங்க அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ நான் துடிச்சதை உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. எங்க அப்பா கிட்ட உங்க மேல நான் கொண்டிருந்த காதலை சொல்லி கதறினேன். சீதா, உன் சுகத்துக்காக நான் ஜெயிலுக்கு போய் உங்க அம்மாவும் அவமானம் தாங்காம தற்கொலை செய்துகிட்டு இந்த குடும்பம் நாசமாகணும்னு நீ நினைக்கிறியா? இந்த குடும்பத்தை காப்பாத்துவாது உன் காதலை தியாகம் செய்யக்கூடாதான்னு கேட்டா. ஒரு நிமிஷம் சிந்திச்சு, காதலா கடமையா எது முக்கியம்னு மனசாட்சி கிட்ட கேட்டு, இதுவரையில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். நான் உங்களுக்கு துரோகம் நினைச்சதில்லை, யாருக்கும் நான் துரோகம் நினைக்கவே இல்லை டாக்டர்.